நல்லா இருக்குது சார். சிறகடிக்க ஆசை எப்படி நடிச்சிருக்காரோ அதோட பெட்டராக நடிச்சது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த மூவி எப்படி எப்போ வரும்போது எதிர்பார்க்க நல்லா இருக்குது. வசூல் பண்ணால் நல்லா சூப்பராக காமிச்சிருக்காங்க. இவருக்காகவே படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். மற்ற ஆர்டிஸ்டில் நடிச்சவங்க ஆனால் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் காமெடி மூவியாக பார்க்கலாம். காமெடி இருக்கா படத்தில்? காமெடி இருக்குது. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அதோட ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே. படம் வசூல் மன்னன் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக போய் பாருங்கள் எல்லாருமே. அண்டு பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்க எல்லோரும் போய் ஃபேமிலியாக பார்க்குறது நல்லாயிருக்கும். என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? மெசேஜ் சொல்கிறாங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பிரதர் வந்து சிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போய் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சாங்ஸ் எனக்கு அந்தளவுக்கு லைக் ஆகலை, பட் எல்லாம் ஓகே. சிறகடிக்க சீரியல்லேருந்து இப்போ ஹீரோவாக சீரியலுக்கும் இதுக்கும் பார்க்குறது உங்களுக்கு எப்படி? இல்லை, சீரியலில் வந்து அவர் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் தான் இருப்பார். பட் இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இருந்தால் அதை விட இதை பார்க்கும்போது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன மெசேஜ்? அதுதான் மோஸ்ட்லி அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அந்த கஷ்டம் மட்டும் தான் தெரியுது அவங்களுக்கு. பட் எதனால் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது வசூல் மன்னன் படம் பார்க்க வந்திருக்கேன். ஸோ வசூல் மன்னன் இது யார் ஹீரோ பண்ணியிருக்காருன்னா ஸ்ரீதேவி அவர்கள் பண்ணியிருக்காங்க. சிறகடிக்க ஆசை ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல். சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வரணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் என்னென்னா அவரோட ஆக்டிங் அதில் சிறகடிக்க ஆசை சீரியலை எந்த அளவுக்கு ரசிச்சு மக்கள் பார்த்தாங்களோ இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. வெகுளித்தனமாக கொஞ்சம் அந்த ஒரு இன்னோசன்ட் ஃபேஸ் வச்சுட்டு ஸோ மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்ல பார்த்தோன்னா ஒரே விஷயம், வசூல் மன்னன் கடன் வாங்கிட்டு நிறைய பேர்கிட்ட வந்துட்டு கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுற ஒரு சராசரி மனிதர்களுடைய ஒரு கதையாக தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு குடும்பமாக சேர்ந்து வந்து பார்க்கலாம். வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன பட்ஜெட் மூவி எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். வசூல் மன்னன் ஹீரோ வந்து எல்லாருக்கும் கடன் வாங்கிட்டு பயங்கரமாக அல்வா கொடுக்குறாரு, டேக்கா கொடுக்குறாரு. அதே மாதிரி ஏமாத்துற ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் ஏமாற்ற ட்ரை பண்ணுறாரு, அப்படியே லவ் ஆகிடுது. அந்த மாதிரி ஸ்டோரி நல்லா போகுது. ஆனால் என்னென்னா ஒரு கொஞ்சம் 30% காமெடி, அந்த சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் படமாக பார்க்க நல்லா இருக்குது. அவர் சீரியல்லேருந்து வந்திருக்காரு. அந்த அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸாக என்டர்டைன்மெண்ட்டாக படம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், ஸ்கிரிப்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் படமாக பார்க்க நல்லா இருக்குது. இதில் வந்து மெசேஜ்னு எதுவும் சொல்லலை. பட் ஆனால் ஜாலியாக இருக்க மாதிரி தான் எடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே அவங்க மாமா கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எதிர்நீச்சலில் வில்லனாக வராருல, அவர் தான் வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் மாமனார், அவர் தான் வில்லனாக, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் காம்பினேஷன் அவங்க பேரிங் வந்து ரொம்ப சூப்பராக. ரெண்டாவது ஒரு சாங் வந்துச்சு, அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு. லவ்னு ஒரு சாங் வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது படம். சூப்பர் ஜாலியாக இருக்குது. வசூல் மன்னன் காதல் இல்லாம இருக்கலாம், கடன்காரனா இருக்கக்கூடாது. கடன் தான், கடன்காரனா இருக்கக்கூடாது. திருப்பி கொடுக்குறியா 50 ரூபாய்க்கு 50 ரூபா வட்டி போடுமா? வட்டி பிடிச்சி கொடுப்பேன். 500 வட்டி 500 போடு. வசூல் பண்ணா கடன்காரனா நீ ஆவு. அதுதான் படம். புரியுதா? அதுதான் படம். அதாவது காதல் இல்லாம வாழ்ந்துடலாம், கடன் இல்லாமல் வாழ முடியாது. இதுதான் கதை. இந்த படம் வந்து எப்படி பார்த்தாலும் சீரியல் மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். சீரியல் மாதிரி இருக்குது. ஏன்னா நீ சீரியல்ல இதுமாரி கதை நிறைய இருக்குது, புரியுதா? ஆனால் அதை எடுத்துக்கூடாது, படமாக்கிட்டாங்க. அது படமாக்கிட்டாங்க. காதலிக்கு தேவைதான், கடனாக இருக்கக்கூடாது, அப்பா அம்மா வேணும். இந்த 3 சேர்ந்த படம் வந்து வித்தியாசமும் கிடையாது, ஒன்றும் இல்லை. கடன் இல்லாமல், நோய் இல்லாமல் இருக்கலாம், கடன் இல்லாமல் இருக்கலாம். இதுதான் கதை. ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ஹீரோ வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து சிறகடிக்க ஆசையில் வந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆரம்பப்பட்டிருக்காங்க. நல்லா ஃபர்ஸ்ட் படம் போலவே இல்லை. அடுத்தடுத்து படம் கண்டிப்பாக நிறைய நடிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக படம் ஃபுல்லாகவே நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து படத்தில் வந்து அம்மா சென்டிமெண்ட் வந்து தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் வருது. ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கதை போகுது. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு ட்விஸ்டிங் வைக்கிறாங்க. நல்லா இருக்கு.
படம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு ஹீரோ வந்து சீரியல் இருந்து வந்துட்டாரு, எப்படி பண்ணியிருக்காரு படம்? ஃபர்ஸ்ட் படம் ஒரு இதாக படம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்கும்? ஃபேமிலியாக பார்க்கலாம் சார், ஃபேமிலி படம் பார்த்தது படத்தில் பார்த்து நல்லா இருக்கு. படத்தில் கதை என்ன பார்த்தா காமெடி? ஆமாம் சார், கடத்தை பற்றி நம்ம கடன் வாங்கக்கூடாதுன்றது தான் படமே. நல்லா இருந்துச்சு மூவி, கொஞ்சம் இமோஷ்னலாக ஃபேமிலி ஓரியன்டாக இருந்துச்சு. அம்மா பாசம் தங்கச்சி அப்படின்னு நல்லா போச்சு. லவ்வும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, என்டர்டைனிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. வர படம்லாம் வைலன்ஸாக வந்துச்சு. அதை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக போய் பார்க்குறப்ப அது நல்லா இருக்கும், என்கேஜிங்காக இருக்கும். ஸ்டோரினா என்ன மேடம் சொல்லுவாங்க? கடன் வந்துட்டு என்ன கஷ்டப்படுறாங்க, அதை இந்த சாங்ஸ் எப்படி காமெடி எதுனா காமெடிஸ் ஓகே தான், எல்லாத்தையும் காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி சொல்றான். அது இல்லடாப்பா, ஓம் சக்தி பராசக்தி வசூல் மன்னன் நல்ல சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஸ்ரீதேவா தூய சக்தி, ஸ்ரீதேவா தூய சக்தி. வசூல் மன்னன் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. எப்படி நம்ம கில்லி படம் பார்க்கும்போது கில்லி படம் பார்க்கும்போது விஜய் சாரும் அந்த காம்பினேஷன் எப்படி சூப்பரா இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்க ஸ்ரீதேவாவும் ஹீரோயினும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வசூல் மன்னன் படம் பார்க்கும்போது விஜய் சாரும் திரிஷா மேடமும் அந்த காம்பினேஷன் எப்படி சூப்பரா இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த வசூல் மன்னன் படத்துல இந்த ஸ்ரீதேவா அவர்களும் கதாநாயகி அவர்களும் அந்த காம்பினேஷன் நல்லா சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல வசூல் மன்னன் படத்துல ஸ்ரீதேவா அவர்கள் நல்லா சிறப்பா நடிச்சிருக்காரு. அந்த கதாநாயகி அவர்களும் சிறப்பா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வேலா ராமமூர்த்தி அவர்கள், அப்புறம் இல்லப்பா ஹீரோ வந்து ஸ்ரீதேவா, அப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்கிற இமான் அண்ணாச்சி மற்றும் இன்னும் பல கதாபாத்திரங்கள், சரவண சுப்பையா, எல்லாருமே நல்லா பக்காவா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னாக்க எப்படி திருப்பாச்சி படத்துல விஜய் சார் அவர்களும் திரிஷா அவர்களும் எப்படி ஒருத்தர் ஏமாத்தி நடிச்சிருக்காங்க, அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்க கதாநாயகன் ஸ்ரீதேவா அவர்களும் கதாநாயகி அவர்களும் அந்த காம்பினேஷன்ல வந்த மாதிரியே இந்த படம் வசூல் மன்னன் படத்திலையும் அது மட்டும் இல்ல, முன்னாடி சொல்ல எப்பவுமே உலகத்துக்கே தெரியும் வசூல் மன்னன் என்றால் அது விஜய் சார் தான் அப்படின்றது. அந்த விஜய் சார் விட்ட இடத்தை இந்த ஸ்ரீதேவா அவர்கள் கண்டிப்பாக பிடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வசூல் மன்னன் படத்தை பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருக்கோம். அவர் திரிஷாவை பிடிச்சாரா இல்ல வேற யாரும் பிடிச்சாரா நமக்கு அது வேணாம். ஏன்னா சினிமா வேற, பர்சனல் வேற. நம்ம பர்சனல் அட்டாக் பண்ணோம். என்ன சொல்றீங்க? சரி, வாழ்த்துக்கள். அலியா இங்க வந்து சொல்லிட்டு போறாரு. சரி, வாழ்த்துக்கள். சார் வந்து என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இப்ப நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, திரிஷா விஜய் சாரு, அந்த மேட்டர் இல்ல இது வேற. இது வந்து வசூல் மன்னன் படத்தோட சம்பந்தப்பட்டது. அதுல அது இது இல்ல, இவர் காதுல வந்து சொல்லிட்டு போனாருங்க. அது ஆமா
அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சரிங்களா, அது வேற, அது அவங்களோட பர்சனல். இங்க வந்தது வசூல் மன்னன் படத்தை பத்தி பேசுறதுக்காக. இந்த வசூல் வசூல் மன்னன் படம் நல்லா அருமையா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், அந்த குருவி படத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, விஜய் சாரும் திரிஷாவும் எப்படி மலேசியாவுக்கு போயிட்டு அங்க எப்படி சில விஷயங்கள் பண்ணி அவருக்கு இங்க வந்து அந்த கொலை குற்றத்தை வந்து எப்படி ஒழிச்சு கட்டுறாரு அப்படின்ற விஜய் சார் பண்ணியிருப்பாரோ, அதே மாதிரி இந்த வசூல் மன்னன் படத்துலயும் கடன் வாங்கி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா, குருவி படத்துலயும் கடனால விஜய் சார் வந்து மலேசியாவுக்கு போவார், கரெக்டா? அதே மாதிரி இந்த வசூல் மன்னன் படத்துலயும் ஸ்ரீதேவா அவர்கள் கடன் வாங்கிட்டு அந்த கடனால எப்படி அவர் வந்து வெளியில வராரு அப்படின்றதுதான் இந்த வசூல் மன்னன் படத்துல ஸ்ரீதேவா அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல திரிஷா மேடம் எப்படி விஜய் சாருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அதே மாதிரிதான் இந்த வசூல் மன்னன் படத்துல ஸ்ரீதேவா கதாநாயகனுக்கு இந்த கதாநாயகி திரிஷா சார், நீங்க பாட்டியா காதுல வந்து நிவேதான்ற அப்புறம் அந்த துணை முதலமைச்சர் பேரை சேர்த்து இதுல போட்டுவாங்க. சும்மா நீங்க வேற சார், நான் படத்தை பத்தி பேசுறதுக்காக வந்துருக்கேன் சார். யாரையுமே நம்ப முடியல சார். இப்போ நமக்கு எதுக்கு அந்த வம்பு? என்ன சார் சொல்றீங்க? நம்ம சினிமாக்காக வந்திருக்கிறோம், வசூல் மன்னன் படத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஊராம் பேச்சை பத்தி பேசி நமக்கு எது தேவையா சார்? பிரச்சனையை மாட்டி விட்டு போறீங்க சார். ஹீரோயின் இந்த பொண்ணு நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க. இரண்டு பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வசூல் மன்னன் படத்தை நீங்க வந்து பாருங்க, பாத்தீங்கன்னாக்க நீங்க நல்லா சந்தோஷப்படுங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சார், விஜய் சார், நான் உங்களோட ரசிகன், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இவங்க பேசுறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, புரியுதா? அப்புறம் வந்து கமெண்ட்ல வந்து எல்லாரும் என்ன திட்டுவீங்க, 200 நான் வாங்கிட்டேன்னுவீங்க, என்ன ஆணிலுன்னுவீங்க. இது தேவையா? அப்புறம் சங்கினுவீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா இல்லப்பா, சரியா? நான் இன்னைக்கு படம் அது சரி, பூ போட்டாலும் சரி, பூ என் மேல போட்டாலும் சரி, ஏதோ ஒண்ணு போடுறாங்களாப்பா. இந்த படத்தை பாருங்க, நல்லா போடுறாங்க. இந்த படத்தை வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. தயவு செய்து எனிவே இந்த தம்பி ஸ்ரீதேவா அவர்கள் சிறகடிக்க ஆசை அந்த படத்துல நடிச்சு, அந்த சீரியல்ல நடிச்சு நாடகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு கலைஞர். இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லாம ஓம் சக்தி பராசக்தி இந்த ஸ்ரீதேவா அவர்கள் சீரியல்ல இருந்து இன்னைக்கு வெள்ளித்திரைக்கு வந்து அவரோட திறமைகள் எல்லாமே நல்லா காமிச்சிருக்காரு. படத்துல சென்டிமெண்ட்ல நல்லா நடிச்சிருக்காரு. ஃபைட்டு, சாங்கு, அப்புறம் லவ் சீனு எல்லாத்துலயும் நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காரு. ஸ்ரீதேவா, உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த கதாநாயகி உங்களுக்கு முத்தம் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த கதாநாயகியின் சார்பாக இவருக்கு நான் ஒரு முத்தம் தரேன். இருவா
டேய், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்பா யார் யாருக்கு முத்தம் கொடுக்கணும்னு. நீங்க எல்லாரும் நேத்து வீடியோவெல்லாம் பார்த்து அது வேற இது வேறப்பா சார். எனக்கு என்ன சம்பந்தம் இல்ல. இன்னைக்கு நான் வந்து வசூல் மன்னன் இந்த படம் பார்க்கறதுக்காக வந்தேன். இந்த தம்பி ஸ்ரீதேவா அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க, இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்தேன். ஏன்னா ஒரு சீரியல்ல இருந்து என்ன சார், ஏன்னா இந்த தம்பி ஸ்ரீதேவா அவர்கள் சீரியல்ல இருந்து படத்துக்கு வந்து நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.